வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் படைத்து உண்டாக்கி உருவாக்கி அவைகளின் மேல் ஆளுகை செய்கிற இஸ்ரவேலர்களின் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இப்போதும் நாம் அரை மணி நேரம் தேவனை துதித்து ஆராதித்து தேவனோடு பேச போறோம், தேவனோடு சஞ்சரிக்க போறோம். இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இந்த கடைசி காலங்கள்ல சத்துரு நம்மை விழுங்க வகை தேடி கொண்டிருக்கிறான், சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம் பாக்கியசாலிகள். ஆகவே நாம் தேவனை துதித்து ஆராதித்து அவரோடு பேச போறோம். தேவனுடைய வார்த்தையை வைத்து அவரோடு நாம் ஜெபிக்க போறோம், அவரோடு நாம் பேச போறோம். ரெடியா? என்னோட இணைந்து துதிக்க ஆராதிக்க ரெடியா? சரி, கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த அரை மணி நேர துதி ஆராதனை ஜெப வேலைக்குள்ள போவதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஒரு விசை இந்த ஆரம்ப ஜெபத்தை செய்யலாமா? வாங்க. வானாதி வானங்களையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இரக்கமும் கிருபையும் உள்ள கர்த்தாவே, தகப்பனே, அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. சுய காரியங்கள், இச்சைகள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்துல ஜெயிக்க தேவன் பலனை கொடுத்திருக்கிறீர். இன்னும் அதிகமாய் கொடுத்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அடியேனை வாழ செய்யுங்கப்பா. இந்த ஜபத்தோடு என்னோடு இணைகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவதாசர்களையும் கர்த்தர் சமாதானத்தினால் இந்த ஆண்டு நிறைவாய் ஆசீர்வதிங்க. எல்லா துதிகளும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. சரி, வாங்க ஆண்டவரை துதிக்கலாம். முதலாவது, தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி, இந்த பாட்டை நாம் பாட போறோம். பாடலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வல்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் போலுறுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து
தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல தேவா, தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா என் தேவனே. பருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமது அண்டை, அருமையாயன்னை அழைத்து அன்பின் தூத நாகச் செய்யும். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நித்திரையே நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரையே நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. என்றன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கிட்டி சேர்வேன். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமாம் சேட்டை விரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போய் வானமண்டலங்கடந்து பறந்து மேலே சென்றிடேனும் மகிழ்வு காலத்திலும் நான் மறுவி உம்மை கேட்டி சேர்வேன். என் தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இது. தேவச்சனமே, தேவ பிள்ளைகளே, தேவதாசர்களே, தேவ ஊழியர்களே, இந்த பாட்டு ரொம்ப இருதயத்திற்கு நெருக்கமான ஒரு பாட்டு. ஒரு தேவனை நெருங்குற ஒரு பாடல் இது. பூமியில வாழ்ற காலம் கொஞ்சம், வாழ்ற காலம் எல்லாம் தேவனோடு கிட்டி இன்னும் அதிகமாய் நெருங்கணும்.
தேவனோடு நெருக்கி வாழ்ற ஒரு வாழ்க்கையில இருக்கிற அந்த சமாதானம், ஒரு ஆசீர்வாதம். இந்த பாடல ஒரு வரி வருது பாருங்களேன். இன்னும் என்னுடைய துன்பத்தின் வழியா இன்னும் நான் உண்மை கிட்டி சேரணும். கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது பாடு, வேதனை, சோர்வு, முள்ளின் பாதை, ரத்தம் வடியும், சீல் வரும், எல்லாத்தையும் தாங்கிதான் போகணும். அதான் கிறிஸ்துவன், கிறிஸ்து உடையவன், கிறிஸ்து அவன். கர்த்தாவே உனக்கு நன்றி டாடி. இன்னொரு அழகான ஒரு பாட்டு பாடலாமா? ரொம்ப அற்புதமான வரிகளை கொண்ட ஒரு பாட்டு பாடலாமாங்க. என் இளவயதின் நாயகரே, என் இளவயதின் நாயகரே, என் தாயின் கருவில் அறிந்தவரே, என் தாயின் கருவில் அறிந்தவரே, என் சிருஷ்டிகர் நீர், என் சிருஷ்டிகர் நீர், என் சிருஷ்டிகர் நீரே, என் நாயகர் நீர், என் நாயகர் நீர், என் நாயகர் நீரே, என் இளவயதின் நாயகரே, என் இளவயதின் நாயகரே, என் தாயின் கருவில் அறிந்தவரே, என் தாயின் கருவில் அறிந்தவரே, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் அல்லே லூயா, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் அல்லே லூயா, ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், என் இளவயதின் நாயகரே, என் இளவயதின் நாயகரே, என் தாயின் கருவில் அறிந்தவரே, என் தாயின் கருவில் அறிந்தவரே, மாம்சத்துக்கென்று விதை விதைக்கிறவன் உலகத்தை காண்பான், மாம்சத்துக்கென்று விதை விதைக்கிறவன் உலகத்தை காண்பான், ஆவிக்கென்று விதை விதைக்கிறவன் பரலோகத்தை காண்பான், ஆவிக்கென்று விதை விதைக்கிறவன் பரலோகத்தை காண்பான், என் இளவயதின் நாயகரே, என் இளவயதின் நாயகரே, என் தாயின் கருவில் அறிந்தவரே, என் தாயின் கருவில் அறிந்தவரே, சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய் இருக்கும், சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய் இருக்கும், ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனாயிருக்கும், ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனாயிருக்கும், என் இளவயதின் நாயகரே, என் இளவயதின் நாயகரே, என் தாயின் கருவில் அறிந்தவரே, என் தாயின் கருவில் அறிந்தவரே, ஆமென். என் தாயின் கருவில் என்னை அறிந்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர், அபிஷேகித்தவர், அற்புதங்களை அதிசயங்களை என் வாழ்க்கையில் செய்கிறவர், ஒருபோதும் கைவிடாதவர். தாய் கைவிட்டாலும், தந்தை கைவிட்டாலும், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கைவிட்டாலும் ஒருபோதும் கைவிடாத, ஒருபோதும் மறவாத என் நேசர்,
என் நேசரை நான் எப்போதும் பாடுவேன், என் நேசரை எப்போதும் நான் துதிப்பேன், அவரோடு பேசிக்கொண்டே இருப்பேன். இந்த புதிய ஆண்டுல இந்த தீர்மானத்தை நீங்க எடுங்க. உங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம், ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடை செய்யவே முடியாது. ஒருவராலும் தடை செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நேரம் இல்லாததுனால நான் அடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எனக்காகவும் நான் அப்படியே ஜெபித்துக் கொள்ள முயற்சி செய்யறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்கான ஒரு சில நேரம் இருந்ததுன்னா ஒரு 3 வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம். நேரம் இல்லை என்று சொன்னால் 2-3 வசனத்தோடு நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். ஜெபிக்கலாமா? சரி, இன்னைக்கு இப்ப நான் ஜெபிக்க நான் தெரிந்து கொண்ட வசனம் அது ரோமர் 2வது அதிகாரம் 10வது வசனம். எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். 3 விஷயம்: மகிமை, 2வது கனம், 3வது சமாதானம். இது உலகமும் கொடுக்கும், தேவனும் கொடுப்பார். சரி, நான் விளக்கத்துக்குள்ள போல. ஆக நன்மை செய்கிறவராகவே தேவ குமாரன் சுற்றி திரிந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். முடிந்த வரைக்கும் வாழ்க்கையில் நன்மை செய்தால் நமக்கு மகிமை கிடைக்கும், கனம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். ஜெபிக்கலாமா? இந்த காரியத்தை வைத்து நான் ஜெபிக்க போறேன். இந்த வசனத்தை வைத்து நான் ஜெபிக்க போறேன். என்னோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற பரலோகத்தின் தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். தகப்பனே, இந்த ரோமர் 2:10 படி கர்த்தாவே நன்மையை இன்னும் அதிகமாய் செய்கிற பாக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே, நன்மை செய்ய 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 கனம், மகிமை, சமாதானம் வாழ்க்கையில உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தாவே, நன்மை செய்து கொண்டிருக்கிறவர்களை இன்னும் அதிகமாய் நன்மை செய்ய அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்க சந்தித்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்ய நீர் அவர்களை பயன்படுத்துங்க. கொர்நேலியுவை போல தேவனே அவர்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய அன்பை இந்த உலகம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். தகப்பனே, உம்முடைய அன்பை முழுவதுமாய் ருசி பார்க்காமல் எத்தனையோ ஆத்துமாக்கள் அனுதினமும் பாதாளத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, அந்த ஆத்துமாக்களை எல்லாம் கர்த்தாவே ரட்சித்துக் கொள்ள நன்மை செய்து தேவ ஊழியர்களாய் நிற்க உதவி செய்ய வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். அடியனையும் உங்க கருத்துல கொடுக்கிற ஆண்டவரே, இன்னும் நான் அதிகமான நன்மைகளை சமுதாயத்திற்கு செய்ய தேவன் என்னை பயன்படுத்த வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவனிடத்துல கேளுங்க, இன்னும் நீங்க அதிகமாய் நன்மையை செய்ய தேவன் உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் அருமையான ஒரு வசனம் பாருங்க. அது சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தேவனுக்குன்னு வைராக்கியமாய் நின்னோம்னா ஒருவனும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் தலையில இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுது. தேவனுக்கு தெரியாம ஒரு தலை முடி கூட கீழே விடாது. அந்த அளவுக்கு தேவனுக்காக நம்ம வாழணும், நிக்கணும். அவர் நம்மை நேசிப்பது போல நாம் அவரை நேசிக்கிறோமா? அவர் நமக்கு உயிரை, ஜீவனை கொடுத்தது போல நாம் நம்முடைய ஜீவனை அவருக்காக கொடுக்க நாம் உறுதியாய் நிற்கிறோமா? இந்த உலகத்தாருக்கார் இல்லையா, இந்த காதல் கத்திரிக்கான்றாங்களே, ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணுக்காக உயிரை கொடுக்குறான், உயிரை மாற்றிக்கிறான்.
அனைத்து கால காதலு அது வேற, அந்த கதைக்குள்ள நான் போல. உண்மையான அன்பு, உண்மையான காதல் இருந்ததுன்னா உயிரை கொடுக்க கூட துணிவாங்க. அதுதான் தெய்வகுமார் நமக்கு செய்திருக்கிறார். நம்ம மேல உண்மையா அவர் அன்பு வச்சதுனாலதான், நம்மை அவர் நேசித்ததுனாலதான், காதலித்ததுனாலதான், இப்போதும் காதலித்துக் கொண்டிருக்கிறதுனாலதான் அவருடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அவருக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதை நம்ம திருப்பி கொடுக்கணும். அதுதான் அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஜெபிக்கலாமா? இந்த வார்த்தையை வைத்து விசேஷமாய் இந்த ஜெபத்துல என்னோட இணைந்திருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன், பிசாசின் போராட்டம், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற தீய சக்திகளை, எதிரிகளை தேவன் உங்களை நெருங்காமல் பார்த்துப்பார். உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. நான் உங்களுக்காக செபிக்க போறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி என்னோட செபிக்க. ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து பெயரால் மீண்டும் ஒரு விஷயம் நான் நோக்கி ஜெபிக்க வந்திருக்கிறேன். டாடி, எனக்கு கொடுத்த இந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி. இந்த சங்கீதம் 91:7 படி கர்த்தாவே, இயேசுவின் நாமத்துல இந்த ஜெப வேளையில என்னோட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் பக்கத்துல எழும்பி இருக்கிற பிசாசை, அவர்கள் பக்கத்துல அவர்களை சுற்றி எழும்பி இருக்கிற வியாதிகளை, நோய்களை, கடன் பிரச்சனைகளை, ஆண்டவரே, குடும்பத்துல வருகிற தேவையில்லாத காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் எதிர்த்து நான் செபிக்கிறேன். அவர்கள் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு தேவ ஆவியானவர் அவர்களை பாதுகாக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, அவர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தேவ தூதர்கள் தேவனே அவர்களை பாதுகாக்கட்டும், அவர்களை விடுவிக்கட்டும், அவர்களை தப்புவிக்கட்டும். கர்த்தாவே, ஒரு சேதமும் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே, இயேசுவே, தகப்பனே, நீர் இந்த பூமியில வாழும்போது, மனுஷனாய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் போது, அப்பா, அந்த 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவரே நீங்க எங்களுக்காக பாடுபட்டீங்கப்பா. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு வனாந்தரத்திற்கு நீங்க போகும்போது பிசாசு வந்து சோதிச்சான்ப்பா. அந்த சோதனை என்பது எல்லோருக்கும் வரும். சோதனையை சகித்து ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சோதனையிலிருந்து நீங்க விடுதலையாக்குங்கப்பா. சோதனையிலிருந்து விடுதலையாக்கி அந்த சோதனை பாவமாய் மாறாத படிக்கு அவர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக்கப்பா. உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள, உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள அவர்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமக்காக இந்த கடைசி காலங்கள்ல வைராக்கியமாய் சாட்சியை வாழ மிரனை கொடுத்து நடத்துங்க. ஜபாவியை ஊற்றுங்க, துதியின் ஆவியை ஊற்றுங்கப்பா. வேத வாசிப்பு ஜப ஜீவியத்தில் அதிகமாய் வளர உதவி செய்யுங்க. மற்றவர்களுக்காக பரிந்து பேசி மற்றவர்களுக்காக ஜெபிக்க உதவி செய்யுங்க. எல்லா துதிகளும் மகிமையும் உனக்கு ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்ல, இன்னொரு சின்ன வசனத்தை வாசித்து நாம் இந்த ஜெப வேலையை நிறைவு செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 27வது வசனம். உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. இந்த வசனம் பிரத்யேகமாய் வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப தம்பிமார்கள், தங்கைமார்களுக்கு தேவன் சொல்றார், உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. நீங்க யாரோட சேர்றீங்க? உங்களுடைய நட்பு வட்டாரம் எப்படிப்பட்டது? எங்க இருக்குது? சினிமாவுக்கு போலாம், பீச்சுக்கு போலாம், தவறான
காரியங்களை செய்யலாம், பப்புக்கு போகலாம், சிகரெட் அடிக்கலாம். இந்த மாதிரி வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிற நண்பர்களுடைய செய்கையை கட் பண்ணுங்க. அது உங்க வாழ்க்கையவே அழிச்சிடும். உங்க கால்களை தீமைக்கு விலக்கி நீங்க உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்காக இப்ப ஜெபிக்க போறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி என்னோடு இணைந்து ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை விடுவிப்பார். என்னோட ஜெபிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள கர்த்தாவே, மீண்டும் ஒரு விசை உண்மை நான் நோக்கி ஜெபிக்க வந்திருக்கிறேனப்பா. இந்த வேளையில வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய கால் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத இடத்திற்கு போகக்கூடாதப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது ஆண்டவரே. அவர்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பாதுகாப்பின் அரவணைப்புக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கப்பா. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்திகரிப்பான் என்று கேட்கப்பட்டிருக்கிற அந்த தேவ வார்த்தையின் கேள்வியை அவர் இருதயத்துக்குள் நீங்க போடுங்க. உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. கால்கள் ஆண்டவரே, அதே போல பெரியவர்களும் ஆண்டவரே தேவ ஊழியக்காரர்களும் கூட தவறான இடத்திற்கு ஆண்டவரே பண ஆசைக்காக, பேர் புகழ் அந்தஸ்துக்காக அவர்களுடைய கால்கள் உமக்கு பிரியமில்லாத இடத்துல போய் நிற்க கூடாது. இயேசு நாமத்துல ஆண்டவரே அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அனைத்தவர் உண்மை உள்ளவர், நீங்க நிச்சயமாய் நடத்துவீர் என்ற விசுவாசத்தை உறுதியை வைத்து அவர்களை பயன்படுத்தி வழிநடத்துங்க. எல்லா துதிகளும் மகிமையும் ஆண்டவரே உமக்கு செலுத்துகிறேன். அடியனை மறைத்து பாதுகாத்து வழிநடத்துங்க. அடியனுடைய எல்லா ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தின் காரியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, உயர்த்துங்க சுவாமி. எல்லா துதிகளும் மகிமையும் இயேசுவே உமக்கே செலுத்துகிறேன். என் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். என்னோட இணைந்து நீங்களும் ஜெபித்திருக்கிறீங்க. தொடர்ந்து தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. வர நாட்கள்ல பைபிள் ஸ்டடி, துதி ஆராதனை, வேத விளக்கங்கள், ப்ராஃபஸி, வேர்ட் ஆஃப் காட், நிறைய காரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். வீடியோ அல்லது சவுண்ட் குவாலிட்டியில ஏதாவது சுணக்கம் ஏற்பட்டதுன்னா தயவாய் மன்னிக்கணும். நான் அப்கிரேட் பண்ண நான் முயற்சி செய்கிறேன். அதற்காக தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் காத்திருக்கிறேன். எங்கள் ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபத்துல தாங்கிக் கொள்ளுங்கள். விருப்பம் உள்ளவர்கள் ஆவியானவர் ஏவப்பட்டால் நீங்க உங்களுடைய உதார்த்தமான காணிக்கைகளால் எங்களை நீங்க சந்திக்கலாம், தாங்கலாம். முதலாவது ஜெபத்தை நான் மிகவும் வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் அதிகமாக தேவைப்படுகிறது. தேவன் எனக்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தீர்ப்பதற்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமாதானம் உங்களோட இருக்கட்டும். நாம் நிறைவு செய்ய போறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாமா? ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you all. Thank you.